விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. வணக்கம் மக்களே. என்ன மக்களே, என்னாலையுமே இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு பேசாம இருக்க முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அக்கா வந்து நம்ம வீட்டை சேர்ந்தவங்க, அதாவது நம்ம வீட்டை சேர்ந்தவங்க மீன்ஸ் பிக் பாஸ் வீட்டை சேர்ந்தவங்க. பிக் பாஸ்ல இருந்தா ஃபேமாய் வெளியே போனாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு மைண்ட் தாட் உண்டுங்க. இந்த பிக் பாஸ்ல இருந்து வெளியே போன எல்லாருமே மாஸா இருக்கணும், லூஸா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே யோசிப்பேன். அப்படி இருக்கும்போது ரீசெண்டா அக்கா கொஞ்சம் நட்டு கலந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க போல. கடந்த 3 நாளா சோசியல் மீடியால அக்கா பயங்கரமான அடி வாங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஏன்னா அக்காக்கான பேச்சுக்கள் அப்படி இருக்கு. ஜல்லிக்கட்டு காளையை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால பேசாம இருக்க முடியல. அக்கா வந்து எல்லாரும் மறந்துட்டாங்க. பிக் பாஸ் டைம்ல தான் லூசு தரத்தை பண்ணி மக்கள் மத்தியில ஒரு மாதிரி இதாயிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா அப்படியே மக்கள் மறந்ததுனால திரும்ப எப்படி மக்கள் மத்தியில போய் சேரலாம், திரும்ப எப்படி ட்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அதான் டிவிகே விஜய் அவர்களை பத்தி கொஞ்சம் நெகட்டிவா பேசி, ஒரு மாதிரி கிண்டலா பேசி, ஒரு மாதிரி கேலி பண்ணி அப்படியே ட்ரெண்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. மக்கள் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்மள எடுத்து பேசி ஆகணும்ல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அக்கா வந்து நம்ம வீட்டை சேர்ந்தவங்கல்ல, அதான் பிக் பாஸ் வீட்டை சேர்ந்தவங்க. அதனால தான் என் பங்குக்கு கொஞ்சம் பேசலான்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு பண்றேன். வீடியோ ஸ்டார்டிங்ல ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கும் பாலிடிக்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. நான் பாலிடிக்ஸே பேச வரல. பட் அக்கா பேசின கருத்துக்கள், அக்காக்கான கிண்டல் கேலிகள், அக்கா பிக் பாஸ்ல என்ன பண்ணாங்க, எப்படி ஃபேம் ஆனாங்க, பிக் பாஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பிக் பாஸ்ல அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பேரை எப்படி மாத்தினாங்க, இந்த விவரத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு பண்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங்ல ஒன்று சொல்லிக்கிறேன், முதல் பிக் பாஸ்ல ஜூலி வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனை சீசன் வந்தாலும் சரி, யாரையா ஒருத்தரை பிடிச்சி கண்டிப்பா நம்ம ஒரு பேர் வைப்போம், குட்டி ஜூலின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜூலி அவர்கள் பிக் பாஸ் வீட்ல பண்ண சம்பவம் அப்படி நடிப்பு, அந்த ஒரு நடிப்பை போட்டுட்டு இருந்தாங்க. கேவலமா நடிச்சு ஓவியா கிட்ட மாட்டி ஓவியா செருப்படிலாம் கொடுத்து அந்த அளவுக்கு அசிங்கப்பட்ட ஒரு ஆள் தான் ஜூலி. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ணா வயிறு வலிக்குதுண்ணா, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மீனிங் நடிப்பை போட்டு இந்த வீட்டுக்குள்ள சுத்தினால்தான் தான் ஜூலி பயங்கரமான செருப்படி வாங்கினாங்க. செருப்படினா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, செருப்படி சாணி அடின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில கடுமையான அடி வாங்கினாங்க. பட் அந்த பேரை எப்படி மாத்தினாங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட் வந்துச்சு. அந்த 5 சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்டிமேட் ஒரு சீசன் வச்சாங்க. அந்த டைம்ல ரிட்டர்ன் உள்ள வந்த ஜூலி வந்து ரொம்ப மெச்சூர்டா நடந்துகிட்ட மாதிரி இருந்தாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படியே அந்த பழைய ஜூலிக்கும் அந்த அல்டிமேட்ல இருந்த ஜூலிக்கும் பயங்கர டிஃபரெண்ட் இருந்துச்சு. அப்ப மக்கள் வந்து ஓகே கொஞ்சம் தெளிஞ்சிட்டு போல, ஜூலி கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு மக்களுமே கொஞ்சம் தூக்கி வச்சு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த அல்டிமேட்டுக்கு அப்புறம் ஜூலியை காணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏதோ 1-2 ஷோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜூலி சுத்தமா காணாம போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டா வெளியே தெரிய வந்ததுக்கான காரணம் அவங்களுக்கான கல்யாணம். கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஜூலியை பத்தி பெருசா யாருமே பேசல, அந்த கல்யாணத்தை பத்தி யாரும் பெருசா பேசல. அதனால ஜூலி என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருமே நம்மளை பத்தி பேசலையே, சரி ஓகே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன வழி பண்ணலாம். இப்போ ரீசெண்டா சோசியல் மீடியால எப்படி போயிட்டு இருக்குன்னா, நீங்க ட்ரெண்ட் ஆகணுமா, டிவிகே விஜய் அவர்களை பத்தி ஏதாச்சும் தப்பா பேசுனீங்கன்னா கண்டிப்பா ட்ரெண்ட் ஆயிருவீங்க. அது கண்டிப்பா. ஏன்னா நீங்க எதாவது பேசுறீங்களா, உங்களுக்கு ஆப்போசிட் கருத்து வைக்கிறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, அடி பொளந்து விட்டுருவாங்க, கருத்துக்கள் வைப்பாங்கப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது அக்கா எதை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா, சரி ஓகே விஜய் அவர்களை கலாய்ப்போன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறாங்க. ஏன்னா ரீசெண்டா டிவிகே கட்சியில இருந்து ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருப்பாங்க, கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல விஜய் அவர்கள் பேசின ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு ஜூலி வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அதான் ஜல்லிக்கட்டுக்கான மேட்ரு. விஜய் அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு கதை சொல்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஒரு காலை யாராலையும் அடக்க முடியல, ஆனா ஒரு சின்ன குழந்தை வந்து கையில வந்து கொலையோட கொண்டு போயிட்டு, அதாவது இலை தலையெல்லாம் கொண்டு போயிட்டு நீட்டி அந்த காலை அடக்கி அப்படியே கூட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரியை பிடிச்சி வச்சுட்டு ஜூலியை வந்து ரொம்ப நக்கல் பேச்சு போட்டிருக்காங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ, கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுல இவங்க நக்கல் பேச்சு போட்டது கூட தப்பு இல்லை. சரி ஓகே, இவங்க ஜல்லிக்கட்டுல இவங்க போராடினாங்க, அதனால இவங்க ஒரு நக்கல் பேச்சு போடுறாங்கன்னு சொல்லி கடந்து போயிடலாம். பட் அந்த நக்கல் பேச்சுக்குள்ள நிறைய உள்குத்து இருக்கு அப்படிங்கறது அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. என்னன்னா அக்கா பேசுறதே ஸ்டார்டிங் எப்படி பேசுறாங்கன்னா, என்னன்னா அவங்க இஷ்டத்துக்கு பேசி விடுறீங்க, குழந்தை போச்சு, இலையை நீட்டிச்சு, காலையை கூட்டு போச்சுன்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. பார்த்துனா அவங்க கட்சியில இருக்க எல்லாமே சின்ன பசங்களா இருக்காங்க. அப்புறம் நாளைக்கு அவங்களும் போயிட்டு ஏதாவது ஜல்லிக்கட்டு காலை அடக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு 50 இருக்கட்டு 500 ஆக்கிராதீங்கன்னு சொல்லிட்டு
ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. 50-50ஆவே இருக்கட்டும் அப்படிங்கிறது எதுன்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கரூர் சம்பவத்தை தான் சொல்றாங்க. அந்த கரூர் சம்பவத்தை நம்ம எல்லாருமே இப்போ வரைக்கும் மறக்கல. எல்லாரும் மைண்டுக்குள்ளேயும் கண்டிப்பா இருக்கும். நீங்க பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பா அந்த விஷயம் வந்து உங்க மைண்ட்ல ஒரு மாதிரி ஹிட் ஆகி தான் இருக்கும். அதை வச்சு நம்ம கிண்டல் பண்ணுமா? கண்டிப்பா கிண்டல் பண்ண மாட்டோம். ஒருத்தரை தாக்கி பேசுற கூட நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்தை வச்சு கிண்டல் பண்ண மாட்டோம். ஆனா இந்த தற்குறி கிண்டல் பண்ணுது. இந்த தற்குறி 50-50ஆவே இருக்கட்டு 500 ஆக்கிராதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கல் பேச்ச போட்டுட்டு இருக்கு. இதுக்கு வெளியே மக்கள் புடிச்சு கடுமையா கொடுத்துட்டு இருக்காங்க. கடுமையான அடி வாங்கிட்டு இருக்குது. அடி தாங்க முடியாம இப்ப கடைசியா கூட இன்னொரு வீடியோ போட்டு வச்சிருக்கோம். ஓகேவா? பட் ஃபர்ஸ்ட் வீடியோல இந்த மாதிரி ஒரு டைலாக், அடுத்து என்ன டைலாக்னா, பார்த்தனே உங்க இஷ்டத்துக்கு பேசி விட்டு போயிடாதீங்க, அப்புறம் யாராச்சும் இந்த மாதிரி இல தலையெல்லாம் நீட்டி திரும்ப ஜல்லிக்கட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, திரும்ப எல்லாம் போராடுறதுக்கு திராணி இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் விடுறாங்க. ஆக்சுவலா ஏதோ அக்கா தான் ஜல்லிக்கட்டுக்கு போராடி அக்கா தான் ஜல்லிக்கட்டு அப்படியே மீட்டு கொடுத்த மாதிரி பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கு. அதுவும் வீடியோ போடும்போது மேல அந்த 2 போட்டோவே மாட்டி வச்சு மெனக்கெட்டு சீன் போட்டுட்டு இருக்குது. ஜல்லிக்கட்டு நீங்க போராடினீங்க இல்ல நாங்க சொல்ல மாட்டோம். ஓகேவா? நீங்க ட்ரெண்ட் ஆனதே அது மூலமா தான் ட்ரெண்டா, நீங்க ஜல்லிக்கட்டு ஜூலியன் தான் ட்ரெண்ட் ஆனீங்க இல்ல நாங்க சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் உங்க கூட சேர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் போராடினாங்க. உங்களுக்கான குரல் தனியா கேட்டுச்சு. ஏன்னா கடந்து கத்திட்டு இருந்தீங்க, நீங்க தான் ஃப்ரண்ட்ல இருந்தீங்க, வெளியே ட்ரெண்ட் ஆயிட்டீங்க. ஓகே, இல்ல நாங்க சொல்லவே இல்லை. ஆனா உங்களால மட்டும்தான் ஜல்லிக்கட்டு ரிட்டர்ன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது இல்ல. அக்காக்கான பேச்சு எப்படி இருக்கு? உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லன்னு. திராணி இல்லையா? திராணி அப்படியே திராணி இருந்துட்டாலும் அப்படியே நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அக்கா அப்படியே கேட்டு தள்ளிடுவாங்க. விஜய் அவர்கள் பேசுனதுல ஒரு இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுற மாதிரி பேசுறியமா? நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரீசெண்டா கூட பெண்களை பத்தி தப்பா பேசி நிறைய பேர் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் இந்த மேடம் வாயை திறக்கல. ஏன்னா அந்த டாபிக் எல்லாம் எடுத்து பேசினா மேடமால ட்ரெண்ட் ஆக முடியாது, மேடம் காணாம வேணா போயிருவாங்க. பட் விஜய் அவர்களை தாக்கி பேசினா கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல எப்படி மெண்டல் மாதிரி பண்ணிட்டே இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ உட்காந்து மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா யாரு ஜூலியை பத்தி பேசலையா, அதனால ஜூலியே களத்துல இறங்கி நான் மெண்டல் எல்லாரும் என்ன பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனத்தை பண்ணிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல விஜய் அவர்களுமே குரல் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே அந்த டைம்ல குரல் கொடுத்தாங்க. ஏதோ மேடம் மட்டும்தான் நின்று குரல் கொடுத்து வாங்கி கொடுத்த மாதிரி கடுமையான சீன் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த வீடியோ நல்லா உத்து பார்த்தீங்கன்னா பேசும்போதே விஜய் அவர்களுக்கான அந்த பரப்புரையை பத்தி ஒன்று பேசியிருப்பாங்க. பட் நான் பாலிடிக்ஸ் பேச வரலைங்க, எனக்கு பாலிடிக்ஸ் எல்லாம் பெருசா தெரியாது, நானே சொல்றேன் எனக்கு தெரியாது, அதை பத்தி நான் பேச வரல. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோன்னே மானங்கட்ட அடி, எல்லாரும் சேர்ந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. செஞ்சோடனே நேத்துல இன்னைக்கு காலைல நினைக்கிறேன் திரும்ப இன்னொரு வீடியோ, அதாவது ஒரு மாதிரி நக்கல் அப்படியே ஒரு மாதிரி பேசி போடுறாங்களாம். அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோல எப்படி விஜய் அவர்கள் பேசினாங்களோ சேம் அதே மாதிரி உட்கார்ந்து பேசுறாங்களாம். இந்த நக்கல் புண்ணாக்குனாலதான் உன் வாழ்க்கை தரம் இப்படி இருக்கு. நீங்க சொல்லலாம் ப்ரோ அவ செம்மையா இருக்கா ப்ரோ, வாழ்றாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும், மக்களுக்கு தெரியும் அது என்னென்ன பண்ணிட்டு இருந்துச்சு, என்னென்ன பண்ணிச்சு, எல்லா விஷயங்களும் மக்களுக்கு தெரியும். யாருக்கான பர்சனலுக்குள்ளேயும் போக நான் விரும்பல, எனக்கு தேவையும் கிடையாது. ஓகேவா? பட் இருந்தாலும் அந்த கரூர் சம்பவத்தை வச்சு கிண்டல் பண்றது, அப்புறம் அந்த கரூர் சம்பவத்துல விஜய் அவர்கள் எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி ரிப்ளை கொடுக்க எங்க பேர்ல ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசுறது, அதுல ஒரு லாக்கு வேற, பெண்கள் பேசக்கூடாதா, பெண்கள் குரல் கொடுக்க கூடாதா, பெண்கள் நாங்க அப்படித்தான் குரல் கொடுப்போம்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் இந்த லாக்கை திட்டு இருந்துருது. அதனால சோசியல் மீடியால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆண்கள் அடிச்சா தப்பு அப்படி தானே, பெண்கள் அடிக்கலாம்ல, பெண்கள் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு பெண்கள் பல பேர் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. கேள்வி வச்சு செதுக்குறாங்க. ஜூலியெல்லாம் காரி துப்பிட்டாங்க, வாயிலே துப்பிட்டாங்க. சிம்பிளா அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சரிப்பா விஜய் அவர்கள் பேசுனது தப்பு, மிஸ்கைட் பண்ணிட்டாரு, அது மூலமா நிறைய பேர் வந்து ஜல்லிக்கட்டுல ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாங்க. சரி ஓகே, நீ அப்படியே வச்சுக்கோ. நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இத்தனை நாளா வாய் திறக்காம இப்ப மட்டும் ஏன் வந்து கொல்கட்டை திங்குற? இத்தனை நாட்கள் அப்போ வாய்க்குள்ள என்னத்தை வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. கரெக்டா இல்லையா? இந்த அரமெண்டல் இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? எல்லாருக்கான கேள்வி. ஓகேப்பா, நீ வந்து பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா ஆள் காணாம போயிட்ட, சடனா வந்து இப்படி ஒரு குரல் கொடுக்குறேன்னா இத்தனை நாளா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இத்தனை நாளா நடந்த பிரச்சனைக்கெல்லாம் எதுக்குமே குரல் கொடுக்கல, சத்தமே வரல, தொண்டை தண்ணி வத்தி கிடந்தியா, இல்ல என்ன கதை? எதுக்குமே வாய் திறக்காம சடனா இப்ப மட்டும் வந்து வாய் திறந்து கிண்டல் பேசி ஒரு மாதிரி நக்கல் நையாண்டி பண்ணி ட்ரெண்டாக ட்ரை பண்றேன்னா நீ எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஆளா இருப்ப. அது பிக் பாஸ்லேயே உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. ஓவியா கிட்ட இங்க உட்காந்து பேசிட்டு அப்படியே அங்க போயிட்டு ஓவியா பத்தி தப்பா பேசி மாட்டி செருப்படி வாங்கின ஒரு ஆள் தான் நீ. அப்படி இருக்கும்போது உன்கிட்ட அந்த உண்மை தன்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? பட் இருந்தாலும் மக்கள் நினைச்சதுன்னா சரி ஓகே, ஜூலி வந்து அல்டிமேட்லியே திருந்திச்சுப்பா, மெச்சூர்ட் ஆயிடுச்சுப்பான்னு சொல்லி நினைச்சாங்க. அதே மக்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படியே தான் இருக்குது. அதை யாருன்னு தெளிக்கல காய்ஸ்.
அது அது எப்படி சீசன் 1ல வீட்டுக்குள்ள பைத்திய மாதிரி பண்ணிச்சோ சேம் அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை திருத்தவே முடியாது. பட் இந்த இடத்துல ஒன்று தான், அந்த 50 இருக்கட்டு 500 ஆக்கிடாதீங்க, அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு ரிட்டர்ன் போராட முடியாது, தெம்பில்ல, இந்த மாதிரி டைலாக்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. திரும்ப ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாருமே குரல் கொடுக்க தான் போகிறாங்க. ஏன்னா எல்லாருமே குரல் கொடுத்து தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏதோ மேடம் தான் குரல் கொடுத்து எல்லாத்தையும் தூக்கின மாதிரி ஒரு மாதிரி உட்காந்து இந்த வார்த்தை குலைச்சிட்டு இருக்குது. பட் இப்போ சோசியல் மீடியாவில் கடுமையான அடி வாங்கிட்டு இருக்குது. இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன? அதாவது இப்போ விஜய் அவர்கள் பேசுனது தப்பாக இருந்துச்சுன்னா எப்படி பேசியிருந்திருக்கலாம்? இந்த ஸ்டோரி தப்பு, இந்த மாதிரி சொல்லாதீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க, அது ஒரு மிஸ்கைட் ஆயிரும், அப்புறம் நாளைக்கு இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்க, அது மூலமா பிரச்சனை வந்துடும், அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கும், என்னப்பா நீ இப்படி பேசுறியனா, நீ இப்படி பேசினா 50 இருக்காதுனே 500 ஆயிரம் நக்கலா பேசுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த தற்கொலைக்கு அது தெரியாது. ஏன்னா இது வேணும்னு தான் பண்ணுது. இந்த மெண்டல் வார்த்தை எதுக்கு இப்படி பண்ணுதுன்னா ட்ரெண்ட் ஆகுறதுக்கு. சோசியல் மீடியாவில் திரும்ப நம்மளை பற்றி பேசணும், நம்ம ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி தான் இப்படி பண்ணிட்டு இருக்குது. இது ஒன்று சொல்லிக்கிறேன், இது பிக் பாஸ் டைம்லேயே கடுமையான அடி வாங்கி திரும்பி அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எவ்வளோதான் சோசியல் மீடியாவில் அடித்தாலும் அது கண்டுக்காது. அதுக்கு ட்ரெண்ட் ஆகணும். சோசியல் மீடியாவில் அதை பற்றி ஒரு 4 பேர் பேசணும். அதுக்காக என் தற்கொலைத்தனத்தை பண்ணிட்டு இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கு இந்த மாதிரி மெண்டல் தற்கொலையெல்லாம் கண்டுக்காம விடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா காப்பாற்ற முடியாது கைஸ், இந்த மாதிரி ஆட்களை காப்பாற்ற முடியாது. தாண்டிச்சு ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 6 எல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. இதுக்கு மருந்தே கிடையாது கைஸ். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. பரவாயில்ல, ஒரே ஒரு இதுக்கு மட்டும் இந்த ஜூலிக்கான பேர் யூஸ் ஆகுது. எத்தனை பிக் பாஸ் சீசன் வந்தாலும் யாரா ஒன்று மெண்டல் மாதிரி பண்ணிச்சுன்னா அதுக்கு குட்டி ஜூலின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு மட்டும் நல்லா யூஸ் ஆகுது. இந்த சீசன்லேயே ஒருத்தர் வாங்கினாங்க, அடுத்த சீசன்லேயே கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.